வணக்கம் மக்களே. இப்போ நம்ம தலைவர் ஆட்சிக்கு ஒரு மாதம் கூட இன்னும் முடியலை. நாங்கள் 6 மாதம் எதுவுமே செய்ய மாட்டோம், ஹனிமூன் பீரியடு, நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம். நம்ம தலைவர் சொன்ன மாதிரி 6 நாள் இல்லை தலைவரே, அரை நிமிஷம் கூட அவங்களால பொறுக்க முடியல. அங்க எல்லாம் நவத்வாரங்களும் பத்திக்கிட்டு எரியுது. நீ என்ன செஞ்சாருன்னு 50 வருஷமா நீ என்ன கிழிச்ச அதை முதல்ல சொல்லு அப்படின்னு நாங்க கேட்டா, நீ எங்க கொண்டே மூஞ்சிய வச்சுக்கிடுவ? ஒரு மாசம் ஆகல, அந்த மனுஷனை போட்டு பெடதி எடுக்கிற. நீ அதை செஞ்சியா என்ன செய்யல? இப்ப இந்த ஸ்கூல் தொடங்குச்சு இல்லையா மக்களே, அந்த ஸ்கூல் தொடங்கின அன்னைக்கு ஒரு 2-3 பசங்க அந்த ஸ்கூல் யூனிஃபார்மோட ஒரு மலை கிராமம், தேனி பக்கத்துல இருக்கிற ஒரு மலை கிராமம் பசங்க விஜய் மாமா, நாங்க இப்படி ஸ்கூலுக்கு போனோம், நாங்க ஒரு 2-3 கிலோமீட்டர் நாங்க அந்த மலை பக்கமா நடந்து போய் அதுக்கப்புறம் நாங்க இன்னொரு இதுல போய் ஸ்கூலுக்கு போக வேண்டியதா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டாங்க. வீடியோ போட்ட மறுநாளோ அதுக்கு அடுத்த நாளோ உடனே அந்த மலை கிராமத்துக்கு பஸ் அனுப்பிட்டாரு நம்ம சிஎம். அந்த மக்கள் பூரா 56 வருஷமா, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல மக்களே, 56 வருஷமா எப்ப இந்த ஆலமரமும் வேலை மரமும் நாங்க ஆண்டோம்னு சொன்னா அந்த 56 வருஷமா அவங்க போராடி இருக்காங்க. அந்த ஒரு மலை கிராம மக்கள் ஒரு பஸ் வசதிக்காண்டி போராடி இருக்காங்க. எங்களுக்கு அவங்க வந்த உடனே அவ்வளவு ஒரு ஆனந்த கண்ணீர். 56 வருஷமா நாங்க போராடணுமே, ஒருத்தர் கூட எங்களுக்கு செவி சாய்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ் டிரைவருக்கு மாலை போட்டு, அந்த பஸ்ஸுக்கு மாலை போட்டு, தேங்காய் உடைச்சு நம்ம சிஎம்முக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ எடுத்து போடுறாங்க. அப்ப 50 வருஷமா நீ என்ன கிழிச்ச? அதுக்கப்புறம் பெரம்பூர்ல ஒரு ஸ்கூலுக்கு போற பாதை கிட்டத்தட்ட அது எத்தனையோ வருஷமா அந்த மக்கள் சொல்றாங்க, எத்தனையோ வருஷமா நாங்கள் போராடி இருக்கோம், இந்த பக்கம் இந்த பாதை ஏற்படுத்தி கொடுங்க, இந்த பாதை ஏற்படுத்தி கொடுங்க, இப்படி ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்கூலுக்கு நாங்கள் சீக்கிரமா போயிடுவோம், எங்க பிள்ளைங்க எல்லாம் சீக்கிரமா போயிடுவாங்கன்னு ஒருத்தன் கூட காது கொடுத்து கேட்கவே இல்லை. ஆமா, நீங்க எந்த ஒரு திட்டம் வந்தாலும் அதுல எனக்கு எவ்வளவு ஷேரு, அதுல எனக்கு எவ்வளவு பங்கு, இதைத்தான் பதில். உனக்கு பங்கு வர்ற திட்டத்தை மட்டும்தான் செஞ்சிருக்கீங்க, மக்களுக்கு உண்டான திட்டம் எதையுமே செய்யல. ஆனா எங்க தலைவர் பெரம்பூர்ல உடனே ரோடு போட்டு கொடுத்துருக்காரு. இப்ப அந்த மக்கள் பூரா கண்ணீரோட சொல்றாங்க, நாங்க இவ்வளவு சீக்கிரமா இங்கிட்டு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்க தலைவர் வந்த உடனே மகளிர் தொகை போடணும். நீ என்ன வந்த மறுநாளவே கிழிச்சியா? திமுக ஆட்சி கிட்டத்தட்ட 28 மாசம் கழிச்சுதான் அந்த 1000 ஓவாய போட்ட. அந்த 1000 ஓவாய போட்டதுக்கே தகுதியுள்ள மகளிர் 28 மாசம் இப்படி எல்லாம் பண்ணி தான் போட்ட. ஆனா எங்க தலைவரை போட்டு பாடுபடுத்துற, நீ போடல. எங்க தலைவர் அதுலயும் ஒண்ணும் இல்லை. 15ஆம் தேதி விட்டுஞ்ச உடனே எல்லா பெண்கள் அக்கௌண்ட்லயும் ஏற்கனவே வாங்கிட்டு இருந்தவங்க எல்லா அக்கௌண்ட்லயும் 1000 ரூபாய் போட்டார். அதுவும் எப்படி? குறிப்பாக கலைஞர் மகளிர் தொகைனே போட்டார். உங்களை மாதிரி காண்டு பிடிச்சு விஜய் மகளிர் தொகை, இளைய தளபதி மகளிர் தொகையை நாங்களுமே மாத்தலாமே. நாங்க அப்படிலாம் இல்லை, மக்களுக்கு திட்டம் போகணும், மக்கள் பயனடையணும், அவ்வளவுதான். அது எந்த பேர்ல இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்க தலைவர் இன்னும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அந்த 1000 ரூபாய் போட்டாரு. புதுமை பெண் திட்டம் அதையும் நிப்பாட்டாதீங்க, அது நடக்கட்டும். நான் முதல்வன் திட்டம் அதையும் நிப்பாட்டாதீங்க, நடக்கட்டும். எந்தெந்த இது பயன் போய்கிட்டு இருக்கோ அந்தந்த பயன்ல அந்தந்த பேர்லயே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எதையுமே நிப்பாட்டல. அதுக்கப்புறம் அம்மா உணவகம் அந்த மகராசி ஆரம்பிச்சு வச்சுட்டு போச்சு. அதுக்கு அடுத்து நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க, அதுக்கு ஒரு மூடு விழா நிப்பாட்டிங்க. ஏமா மூடுனீங்க அப்படின்னு ஒரு செய்தியாளர் அந்த பாண்ட்ஸ் பவுடர் பிரியாட்ட போய் கேக்குது. அதிலே நிறைய லாபம் வரலே, அது ரொம்ப நஷ்டத்திலே போகுது, அதனாலே நாங்கள் மூடிட்டோம் சொல்லிட்டு. அடி இளவெடுத்தமாவளே, ஒரு அரசாங்கம் லாபத்தை பார்க்க கூடாது, மக்களுக்கு உண்டான பயன், அதுல எத்தனை பேர் பயன்படுறாங்க, எத்தனை பேர் பயன்பட்டாங்க அந்த இதுல. வேலை இல்லாத இளைஞர்கள், வேலை தேடி அலைகிறவங்க, காசு கொஞ்சம் சம்பளம் கம்மியா இருக்கிறவங்க, இந்த வீடு வாசல் இல்லாத ஒரு ஏழை மக்கள், அவங்க எல்லாம் 1 ரூபாய் இட்லி 5 ரூபாய்க்கு சாப்பாடு, எத்தனை பேர் பசிறாங்க. அத்தனை பேர் வயிற்றுலே அடிச்சுட்டு நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன், இந்த மக்கள் இப்படி செஞ்சுட்டாங்களே, இது நியாயமா? இதுல ஒரு கட்டப்பா 6 அடிக்கு வளர்ந்துகிட்டது ஒண்ணு, இது நியாயமா? என்ன நியாயத்தை இல்லாததை நீ கண்டுபிட்ட? என்ன நியாயம் இல்லாத கண்டுபிட்ட? இதுதான் நியாயம். உனக்கு பிடிக்கலன்னா போய் போ, என்கிட்டாச்சும் போ. இப்போ அதே அம்மா உணவகத்துல அவ்வளவு தரமா இருக்கான் உணவு. அத இப்ப தலைவர் சொல்லியிருக்காரு, எல்லா எம்எல்ஏவும் அமைச்சரும் அந்தந்த ஏரியால போய் அப்பப்ப சொல்லிட்டு போகாதீங்க, திடுதுப்புன்னு போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. அந்த இடம் சுகாதாரமா இருக்கா, நல்லா சுவையா கொடுக்குறாங்களா, நல்லா தரமா இருக்கான்னு இன்ஸ்பெக்ட் பண்ண சொல்லியிருக்காரு. இப்ப எல்லாருமே அதை ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பதவி ஏத்து முடிச்சோடனே எல்லாருமே ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அப்படியே மெதப்புல ஒருத்தர் கூட ஸ்பீச் கொடுத்தது இல்லை. பதவி ஏற்று முடிச்சாங்கன்னா அந்த விழா முடிஞ்சிடும், அப்படியே எல்லாம். ஆனா எங்க தலைவர் அந்த பதவி ஏற்ற விழா முடிஞ்ச உடனே அதே மேடையில
200 யூனிட் ஃப்ரீ. 500 யூனிட்டுக்கு கீழே உபயோகப்படுத்துறவங்க, 500 யூனிட்டுக்கு கீழே உபயோகப்படுத்துறவங்களுக்கு தான் அது கரெக்டாக தேவைப்படும். கொஞ்சம் இல்லாதவங்க அவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு அதே இடத்துல கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. நீ என்ன செஞ்சு கிழிச்ச? கிட்டத்தட்ட 1.5-2 வருஷமா தமிழ்நாட்டுக்கு டிஜிபியே இல்லை. பொறுப்பு டிஜிபின்னு ஒருத்தரை போட்டு அந்த பொறுப்பு டிஜிபியை லீவ்ல அனுப்பிட்டு, யாரு நேரு மேல எஃப்ஐஆர் போடு அப்படின்னா அந்த பொறுப்பு டிஜிபியை லீவ்ல அனுப்பிட்டு அந்த பொறுப்பு டிஜிபிக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி. எப்படி? அவர் தான் ஆளு, அவருக்கு இவர் ஒரு ஆளு, இந்த ஆளுக்கு இவர் ஒரு அடியாளு அப்படின்ற மாதிரி இப்படியே காலத்தை தள்ளுனாங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷமா தமிழ்நாட்டுக்கு டிஜிபி இல்லை மக்களே, டிஜிபி இல்லை. ஆனா இப்போ இவர் வந்த உடனே 1 மாசம் கூட முடியல, இப்போ ஒரு டிஜிபிய, அதாவது நிரந்தர டிஜிபி, தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கிற டிஜிபிய நியமிச்சுட்டாங்க. இதை சாதிக்க முடிஞ்சிச்சு. ஏன் 1 மாசத்துல எங்க தலைவரால சாதிக்க முடிஞ்சதை ஏன் உன்னால 2 வருஷமா சாதிக்க முடியல? இப்ப தாவே காட்சி வந்தோடனே சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இந்த அதுவா இதுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சீரழிச்சு வச்சது. ஒரு டிஜிபி இல்லாம ஒண்ணு இல்லாம ஒரு மேய்ப்பான் இல்லைன்னா அந்த மந்தை எப்படி இருக்கும்? கஞ்சாவை பூரா புழங்க விடுறது, சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு. எப்படி? தாவே காட்சி வந்துருச்சு, ஆஹா தாவே காட்சி வந்துருச்சு, வாடா எடுத்துட்டு போய் குத்துடா, எடுத்துட்டு போய் கொலை பண்றா, எடுத்துட்டு போய் கஞ்சா அடிடா. அந்த 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 மாவட்டத்துல வந்து கஞ்சா வித்தவனை பிடிச்சிருக்காங்க, இந்த மாவட்டத்துல கஞ்சா விளைவிச்சவனை பிடிச்சிருக்காங்க. எப்படி? எங்க தலைவர் வந்த உடனே 10 நாள்ல அந்த கஞ்சா செடி வளர்ந்துருச்சா? அந்த கஞ்சா செடி 10 நாள்ல வளர்ந்துருச்சா? ஆட்சியில வளர்த்துருக்காங்க. ஆட்சியில வளர்த்து அதை எடுத்து இப்ப அதை நாங்க புடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை நாங்க என்ன செய்யறோம்? புடிச்சுக்கிட்டு இருக்கோம். டிஜிபி போட்டிருக்கு, வர்றாரு, உங்களுக்கு பூரா சுழுக்கெடுத்த ஆளை ரெடி பண்ணியாச்சு. நேரு மேல எஃப்ஐஆர், அந்த வேலைக்கு காசை வாங்கிட்டு படிச்ச பயலுக்கு வயிற்றுல எல்லாம் அடிச்சுட்டு காசை வாங்கி வாக்கட்டையில போட்டுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை அழிச்சார்ல, அவர் மேல எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை சொல்லிருச்சு, எஃப்ஐஆர் போட போறாங்க. அடுத்து நம்ம 10 ரூபா பாலாஜி, இங்க நம்ம நிர்மல் குமார் அமைச்சர் வந்து டிஸ்க் காணா அப்படின்னு தான் சொன்னாரு. எங்க அப்பன் குதிரைப்புள்ளன்ட்டு வந்துகிட்டு அந்த ஆள் வந்து பேட்டி கொடுக்குறாரு. என்ன பேட்டி கொடுக்குறாரு? அதெல்லாம் காணான்னு சொல்லக்கூடாது, அதுக்கெல்லாம் நீங்க தான் பொறுப்பு. எதுக்கு? உனக்கு எங்க எரியுது? அவங்க காணானா அவங்க கண்டுபிடிக்க போறாங்க. எங்க அப்பன் குதிரைப்புள்ளன்னு நீயே வந்து வாலண்டரியா வந்து வண்டியில ஏறிக்கிட்டு இருக்க. எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகம்லாம் இல்லை, நீங்க தான் ஏதோ செஞ்சிருப்பீங்க. உனக்காண்டிதான் அந்த வேலைகள் பூரா நடந்திருக்கு. அவனே உனக்கு ஆப்பும் அங்க ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஆளுநர் அங்க ஆப்ப சீவிக்கிட்டு இருக்காரு, என்னைக்கு சொருவாருன்னு தெரியல. ரெடியா இருந்துக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆப்பும் ரெடி ஆயிட்டு இருக்கு. எல்லாரும் அதாவது கடவுள் வந்து ஆப்ப ரெடி பண்றது இல்லை, நீங்களே போய் ஏறி உட்காந்து சொருகிக்கிறீங்க. அதுக்கு எல்லா அமைச்சர் மேலேயும் வரும். ஒவ்வொன்னா இடி, இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை எல்லாமே வரும். அப்புறம் நம்ம பெரிய சொம்பு பெரிய இதெல்லாம் சொம்பு அண்டாலாம் சொல்லக்கூடாது. இதை என்ன சொல்றதுன்னே தெரியல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை. 1 மாசத்துல நம்ம தலைவர் இவ்வளவு செஞ்சிருக்காரு, இவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்காரு. அதெல்லாம் பேசுறதுக்கு இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு துப்பு இல்லை. இந்த தாவேகா நிர்வாகி அதாவது எங்க என்ன நடந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி இப்ப டிஃபால்ட்டா தாவேகா நிர்வாகின்னு போட்டுறது. தாவேகா நிர்வாகி அதை செஞ்சார், தாவேகா நிர்வாகி அதெல்லாம் சொல்ற ரைட்டு. அதுக்கு உடனே எங்க கட்சி ரெஸ்பான்ஸ் பண்ணி அவங்களுக்கு அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து கூட தூக்கிடுது. அவர் எந்த நிர்வாகத்துல இருந்தாலும் சரி, பொறுப்புல இருந்தாலும் சரி, சாதாரண உறுப்பினரா இருந்தாலும் சரி, நீ எங்களுக்கு தேவையில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை தாவேகா நிர்வாகி இதை செஞ்சான்னு சொல்லி போடுற நீனு, சரி அதை தாவேகா இந்த ஆக்ஷன் எடுத்துச்சு அப்படின்றதே நீ போடணும்ல, அதை எங்க போடுற? அதை போட மாட்டேங்கிற. உடனே உங்களை மாதிரி ஞான சேரனோட உட்காந்துக்கிட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு அவர் வந்து திமுக அபிமானி. புது வார்த்தைகள் மக்களே, புது வார்த்தைகள். அதுக்கு பூரா சொம்பு தூக்குறது இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தான். இவ்வளவு செஞ்சிருக்காருல, இந்த ஒரு 30 நாள் இன்னும் முடியல, 30 நாள் கூட முடியல, இவ்வளவு செஞ்சிருக்காரு. இதுல ஏதாச்சும் ஒன்ன மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சொல்லியிருக்கா? ஒன்ன கூட சொன்னதில்லை. அது அங்க வந்து பத்திரிகையாளர் சந்திக்காம போயிட்டாரு. இங்க வந்து திருச்சியில கேட்டோம் சந்திக்கல, டெல்லியில கேட்டோம் சந்திக்கல. நீ இப்போ உன்னை சந்திச்சு என்ன ஆக போகுது? என்ன நீ கேள்வி கேட்டு கிழிக்க போற? இப்ப இருந்தவங்களை பூரா கேள்வி கேட்டு அப்படியே கரெக்டா ஆக்கிட்டியா? ஊட்டிக்கு போனீங்களே, வெதர் எப்படி இருந்துச்சு? நீங்க என்ன சாப்பிட்டீங்க காலையில? சாம்பார் வடை நல்லா இருந்துச்சா? சட்னி எதுக்கு தொட்டுக்கு நல்லா இருக்கு? இதைத்தான் நீ கேட்ட. எங்க தலைவர்கிட்ட இப்ப நீ கேட்டு என்ன நடக்க போகுது? உங்ககிட்ட சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை.
அவரு மக்களோட களமாடிக்கிட்டு இருக்காரு. மக்கள் நாங்க புரிஞ்சுக்கிறோம் அவர் என்ன செய்யறாரு, என்ன செய்ய போறாருன்ற வரைக்கும் எங்களுக்கு புரியுது. அதனால நீ ஒண்ணு நடுவுல நீ இந்த தூளி ஆட்டுற வேலையில நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னையெல்லாம் சந்திக்கவே கூடாது. நான் எங்க தலைவருக்கு சொல்ற என் ஆசை, சொல்ற அறிவுறுக்குன்னு, தயவு செய்து தலைவரே இந்த நாய்களுக்கு மட்டும் நீங்க பேட்டி கொடுக்கவே கொடுக்காதீங்க. அதுவும் தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கு தயவு செய்து கொடுக்காதீங்க. இவங்கெல்லாம் ஊப்பி இதெல்லாம் இல்ல, இதுகெல்லாம் பெரிய பெரிய இதுக ஒரு அழுக்கு 4ஆம் தூண் சொல்லிட்டு அது என்னைக்கோ துரு பிடிச்சு இது பண்ணி இத்து போயிருச்சு அந்த 4வது தூண். அதனால இவங்களெல்லாம் நம்ம மதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எங்க தலைவர் இவ்வளவு செஞ்சு ஒண்ணு போடல. ஆனா அவங்களுக்கு திமுகவுக்கு சொம்பு தூக்குறது, அதிமுகல இருந்து ஆளை பிடிக்கிறாரு. ஆளை பிடிச்சா உனக்கு என்ன இது பிடிச்சா அவங்கள என்ன யாராச்சும் கட்டி இழுத்துட்டு வர்றாங்களா, இல்ல கடத்தி கூட்டிட்டு வர்றோமா? அவங்க விருப்பப்பட்டு வர்றாங்க. அந்த தலைமை பிடிக்கல, அந்த தலைமை தான் போக்குத்தனமா திரியுது, யார் சொல்றதையும் கேட்க மாட்டேங்குது, அரவணைச்சு போடனா அதையும் செய்ய மாட்டேங்குது. நான் தான் எல்லாம், கல்யாண வீடா இருந்தா நான் தான் மாப்பிள்ள, இது இளவு வீடா இருந்தா நான் தான் போனோம், எல்லாத்துலயும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவோட போய் கூட்டணி வைக்கிறதுக்கு கூட அந்த தலைமை முடிவு பண்ணிருச்சு. எந்த உண்மையான அதிமுக தொண்டை இனிமே அங்க இருப்பான்? எந்த நம்பிக்கையில அவன் அங்க இருப்பான்? இந்த ஆளு தேவைக்கு எங்கேயாச்சும் கொண்டு போய் அதிமுக அடமானம் வைக்கும். அவன் எந்த நம்பிக்கையில அவன் அங்க இருப்பான்? அதனால அவன் தேடி இங்க வர்றான். நாங்க போய் ஆள் பிடிக்கல, அவங்க தேடி வர்றாங்க, நாங்க அரவணைச்சுக்கிறோம். அதை பேசுறதுக்கு இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு துப்பு இல்லை, அவங்களுக்கு அருகதை இல்லை.